காங்கிரஸ் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்திய அமைச்சர் எல். முருகன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான EVKS இளங்கோவனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். EVKS இளங்கோவன் நேர்மையான, தைரியமான தலைவர் என்றும், காங்கிரஸ் மற்றும் பெரியாரின் முற்போக்கு கொள்கைகளை நிலைநிறுத்த அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாகவும் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தந்தை பெரியார், சொல்லின் செல்வர் EVK சம்பத் என மிக பெரும் அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்த நண்பர் EVKS இளங்கோவன் பல்வேறு பொறுப்புகளில் பொது வாழ்க்கை பணிகளை திறம்பட ஆற்றியவர் என தெரிவித்துள்ளார். எப்போதும் தன் மனதில் பட்டதை பேசிவிடக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரர் என்றும், அவரது மறைவு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மிகவும் வேதனையை ஏற்படுத்துகிறதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களுக்கும், ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிப்பதாக முதல்வர் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழகத்தில் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பை ஏற்று அக்கட்சியை வலுப்படுத்தியவர் EVKS இளங்கோவன் என தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், அண்ணன் EVKS இளங்கோவனின் மறைவு பெருந்துயரத்தை அளிக்கிறதாகவும், தனிப்பட்ட முறையில் தன் மீது மிகுந்த பற்றுதலை கொண்டிருந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவ்வப்போது தன்னை தொடர்பு கொண்டு ஊக்கப்படுத்தியதுடன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர் என தெரிவித்துள்ளார். எவருக்கும் அஞ்சாமல் கருத்துக்களை முன்வைத்தவர் என்றும், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியவர் EVKS இளங்கோவன் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். EVKS இளங்கோவன் மறைவு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு பொது வாழ்வுக்கே பேரிழப்பாகும் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குறிப்பிட்டுள்ளார். சிறிது காலத்திற்கு முன்பு அவரது மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமகன் ஈவேரா மறைந்தார். அந்த குடும்பத்திற்கு வேதனைக்கு மேல் வேதனையாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தாங்க முடியாத பெருந்துயரமே எனவும் வீரமணி தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவரும் பெரியாரின் குடும்பத்தை சேர்ந்தவருமான இளங்கோவன் காலமான செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பழகுவதற்கு இனிமையானவரும் விஜயகாந்தின் நல்ல நண்பருமான EVKS இளங்கோவன் இயற்கை எய்திய செய்தியை கேட்டு மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவருடைய மறைவு குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பேரிழப்பு எனவும் அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தனது இரங்கல் செய்தியில், எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவில் பயணித்த சுலோச்சனா சம்பத்தின் மகனான இளங்கோவன் காலமான செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார்.